ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் பற்றின விலாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைப்பூசம்னாலே ரொம்பவே விசேஷம். அதுவுமே முருகன் கோவில்னால் சொல்லவே வேணாம். காவடி, பால்குடம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிறப்பாக பண்ணுவாங்க. இந்த தைப்பூசம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வரும்போது அன்னைக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வர அந்த நாளை தான் தைப்பூச விழாவாக வந்து கொண்டாடப்படுது. ஊரில் திருவிழா வந்தால் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எவ்வளோ நமக்கு ஒரு ஜாலியான ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதை ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு இந்த தைப்பூசம் மகாகந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி வந்தாலுமே கூட இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். கோவிலுக்கு போக முடியலைனாலும் பரவாயில்ல, தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க வந்து வீட்டிலேயே கூட வந்து சாமி கும்பிட்டு வந்து விரதம் இருக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கெல்லாம் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ வேலைக்கு போகிறதுனால மார்னிங் வந்து வீட்டில் பூஜை பண்ணுறதோட சரி, டைம் இருக்கும்போது தான் கோவிலுக்கு போயிட்டு வருவேன். வீட்டில் இருந்து நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். விரதம் இருந்து இது பண்ணுறவங்க நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்சால் நல்லது தான். ஏன்னா இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு வந்து 16 விதமான காவடிகள் வரைக்குமே எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு இன்னும் பல காவடி நிறைய எடுப்பாங்க முருகப்பெருமாளுக்கு. எல்லா முருகன் கோவில்லையுமே வந்துட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. ரொம்ப கோவில் திருவிழா மாதிரி இருக்கும். கோவிலில் பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிறாங்க. காவடி நிறைய எடுப்பாங்க. சில பேர் பாத யாத்திரை போவாங்க. வேல் குத்துறது இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட பிரார்த்தனையை வந்து செலுத்துவாங்க முருகனுக்கு. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தைப்பூசத்துக்குமே இருக்கும். பொதுவாக விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 48 நாள் கணக்கு வச்சு இருப்பாங்க. ஒரு மண்டல கணக்கு 48 நாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விரத முறை வந்து ஆரம்பிப்பாங்க விரதம் இருக்கிறவங்க. உங்களால் 48 நாள் இருக்க முடியல அப்படின்னா, முக்கியமாக லேடிஸால் வந்து 48 நாள் வந்து மாலை போட்டு விரதம் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து 21 நாள் முன்னாடியே விரதத்தை வந்து தொடங்கியிருக்கணும். அப்படி எதுவுமே முடியலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். இவ்வளோ நாள் கணக்கு வச்சு நம்ம விரதம் இருந்தாகணும், அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும், முருகன் தருவார் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளால் முடியுது, நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளால் முடியலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம முருகா முருகா அப்படின்னு சொல்லி மனசார நம்ம முருகனை நினச்சோம் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து முருகன் நம்ம நினச்சதை நிறைவேற்றி தருவார். நம்ம நினச்சாலே போதும். அப்புறம் எதுக்கு 41 நாள் 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. எந்த கடவுளுமே வந்து எனக்காக நீ இதை பண்ணு, உனக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ வந்து இது முழுக்க முழுக்க நம்மளோட நம்பிக்கை, நம்மளுடைய விருப்பம். ஸோ நம்மளால் ஒரு நடத்த முடியாத விஷயத்தை வந்து கடவுள் நமக்கு நடத்தி தராரு அப்படிங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். 2025 வருஷம் தைப்பூசம் தினம் வந்து செவ்வாய்க்கிழமையில வருது. முருகனுக்கு உகந்த நாள். சூப்பரில். இந்த தைப்பூசத்தன்னைக்கு விடிய காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்திரிச்சிடணும். முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு செய்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 மணி, 4 to 5:30, 4லேருந்து 5:30 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூச நட்சத்திரம் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து தொடங்கிறது. சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்குறதுனால மறுநாள் 6 மணி வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்து உங்களோட ஒரு நாள் விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னாலே வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தொடங்குறது ரொம்பவே நல்லது. நாளே வந்து வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் வந்து மார்னிங் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு டேரெக்டாக நம்ம சாமி ரூம் போயிட்டு நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு இருக்கும். ஸோ வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி வந்து பத்தி சூடம் எல்லாம் காமிச்சு நம்ம சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு சாமி படத்துக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அதே மாதிரி தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். கண்டிப்பாக மனசில் எந்த தீய எண்ணங்களும் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட பூஜை படம் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு மண் அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வழிபட்டாலுமே வந்து முருகன் வந்து ஏற்றுப்பார். சில பேர் வீட்டில் வந்து சுவாமி படம் வந்து இது மாதிரி இருக்கும். விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி, முருகர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு எப்போதும் போல் பூ வச்சு பொட்டு வச்சு நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட தனியாக விக்கிரகம் இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபடலாம். ஸோ அதுவுமே இல்லை, தனியாக படம் மாத்திரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சிகப்பு நேரத்தில் பூ போட்டு நீங்கள் வந்து வழிபடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக அவங்க விக்கிரகம் வச்சுருக்காங்க, அவங்க படம் வச்சுருக்காங்க, ஸோ நானும் வாங்கி தான் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க.
நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு முருகரை நம்ம மனசார கும்பிட்டாலே போதும், நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக முருகர் வரணும்னா கண்டிப்பாக வந்துருவார். நம்ம பூஜை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம மனசை பொறுத்தது தான். ரொம்ப பெருசா பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, நம்ம பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம முருகருக்கு செய்யலாம். கண்டிப்பாக முருகர் வந்து ஏற்றுப்பார். நம்ம பூஜை வந்து பூஜை பண்ணிட்டோம். இப்போ எப்படி விரதம் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து நம்ம வந்து பூ பழம்லாம் வச்சு வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவோம். சாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுவோமோ அதை நாம தான் சாப்பிடுவோம். சில பேர் வந்து 3 வேளையுமே சாப்பிடாம இருப்பாங்க. அப்படிலாம் வந்து முடிஞ்சவங்க இருப்பாங்க. நம்ம உடம்ப பொறுத்து தான் எல்லாமே. நம்ம வந்து இப்போ அந்த பழத்தை வந்து சாமிக்கு வைக்கிறோம்ல, அதை வந்து நம்ம நைவேத்தியத்தை நாம சாப்பிடல அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டயாவது கொடுத்துறலாம். இல்லை ஒரு வேளை மட்டும் பால் பழம் சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கலாம். வைக்கிற வாழைப்பழம் பால் வைக்கிறோம்ல சாமிக்கு, அதை வந்து நாம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேளை மட்டும் அதை சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பூஜையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை அவங்க 3 வேளை சாப்பிடாம இருக்காங்க, ஸோ நானும் 3 வேளை சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கோ நமக்கு தான் தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நாம் சாமி கும்பிட்டுக்கிறது நமக்கு நல்லது. எந்த சாமியுமே பட்டினி இருந்து விரதம் இருன்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ வந்து அது வந்து நம்மளோட உடல்நிலையை பொறுத்து தான். ஸோ வந்து அந்த விரத நாட்களில் வந்து தீய எண்ணங்கள் நமக்கு இல்லை அப்படி இருந்தாலே வந்து முக்கியமாக ரொம்பவே முருகனுக்கு அது விசேஷமானது. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு நாள் உங்களால் முடியல அப்படின்னா, இந்த ஒரு நாள் விரதம் இருந்து நீங்கள் வந்து முருகனை வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.